ஹே காய்ஸ், பஜாஜோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் அதாவது 2024 பார்த்தீங்கன்னா RS400 தான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் RS400 பஜாஜ் அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான டிசைன், எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் எத்தனை வேரியண்ட் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர்ல கிட்டத்தட்ட 6 நியூ பல்சர் பைக்ஸ் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிக்கஸ்ட் பல்சர் எவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படின்னா 400 சிசிலையுமே நமக்கு வந்து பைக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 2023லேயே வந்து பார்த்தீங்கன்னா RS200க்கு மட்டும் அப்டேட் வந்து கொடுக்காம NS200 NS160 எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. பட் இப்போ வரைக்குமே RS200 நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான அந்த அப்டேட் மாடல் அப்படிங்கிறத கொடுக்கல. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2024ல் பஜாஜ் நாங்கள் லான்ச் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் பிக் லான்ச் அப்படிங்கிறது இந்த RS400 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS457 அப்படிங்கிற பைக்குக்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா RS400 அப்படிங்கிற இந்த பைக்கோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேயே சீப்பஸ்ட் பெஸ்டான ஒரு 400cc பைக் அப்படின்னா இந்த பைக்கை பற்றி நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக்குங்க. இந்த RS400 பார்க்கும்போது 2,50,000லேருந்து 2,70,000க்குள்ளே இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஹையர் எண்ட் மாடல் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் எந்த பைக்லேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாமினார் 400ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் RS400 பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக RS200 பிடிச்சவங்களுக்கு RS400 ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மீடியம் சைஸ் டிரான்ஸ்பரண்டான விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், இந்த பைக்கோட அந்த ஒரு ரைடிங் எக்னாமிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பைக்கோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு தான் வந்து அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு பை ஃபங்க்ஷனலா இல்லாட்டி ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்பா அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா RS457 ஆப்ரிலியாவோட பைக்கும் சரி, இல்லாட்டி யமஹா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண R3யும் சரி, இது எல்லாமே ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கிறதுனால R3 ரொம்பவே காஸ்ட்லி. அதை நம்ம வந்து யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 5 lakhக்கும் மேலே ப்ரைஸ் போகுது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அண்டர் 3 lakhல தான் RS400 இருக்க போகுதுங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் நமக்கு 5-speed கியர் பாக்ஸ் கிடையாது, 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அதிகபட்சம் 28லேருந்து 30 km/h மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 180 km/h தாராளமாக போக முடியும். இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS-ம் அவைலபிளாக இருக்குது. சூப்பர் மோட்டோ ABS அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது வேணும்னா ரியர்ல இருக்கக்கூடிய ABS ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், அதாவது GPS எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏன்னா பஜாஜோட பைக்ஸ் ஓரளவுக்கு சுமாரான பில்டு குவாலிட்டி தான் இருக்கும். பட் பஜாஜ் அனௌன்ஸ் பண்ண விஷயத்தை வச்சு பார்க்கும்போது RS400 பெஸ்டான இல்லைங்க பெட்டரான பில்டு குவாலிட்டியில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நமக்கு டாமினார் 400ஓட பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறாங்க. நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டரோ பேரல் ட்வினோ இந்தியாவில் இந்த பைக் அதாவது RS400 லான்ச் ஆச்சு அப்படின்னா சீப்பஸ்ட் 400cc பைக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்லும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.